ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம லாஸ்ட்டாக பார்த்த சைனீஸ் லவ் ட்ராமாவோட செகண்ட் எபிசோடு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட் நீங்கள் பார்க்கலன்னா அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற மறக்காம போய் பாருங்கள். நம்ம லாஸ்ட்டாக பார்க்கும்போது ஹீரோவும் கியூவும் வந்து நம்ம ஹீரோனை பற்றி பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. நம்ம ஹீரோவும் சரி அது எதுக்கு இப்போ பேசிக்கிட்ட, அது தேவையில்லைன்னு சொல்லியிருப்பாரா. அதுக்கப்புறம் என்னாச்சுன்றத இந்த எபிசோடில் பார்க்கலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்லே நம்ம ஹீரோ ஆஃபீஸுக்கு போகலான்னு கிளம்பி ரெடியாக வந்துட்டுருக்காரு. அப்போது ஹீரோட அக்கா இருப்பாங்களே, இப்போ தானே டெலிவரி ஆகியிருக்கும், நம்ம ஹீரோன் கூட பிளட் கொடுத்துருப்பாங்களே, அவங்க வந்து கையில் 2 லஞ்ச் பாக்ஸோடு வராங்க. வந்துட்டு தம்பி முன்னாடி இந்த 2 வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி நின்றுட்டுருக்க. அவன் ஒன்றே என்னாடி இது என்ன பண்ணிகிட்ருக்க, அது 2த்தையும் வச்சு நான் என்ன பண்ணுறது, நான் ஒன்றே சாப்பிட்றது பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லும்போது அக்கா ஒன்றே இல்லை, ஒன்று உனக்கு, இன்னொன்று வந்து ஜூக்கு, எனக்கு அவள் பிளட்டெல்லாம் கொடுத்துருக்கா. அன்றைக்கி டெலிவரி ஆனப்போ எனக்கு எவ்வளோ ஹெல்ப் தருமா அவள் பண்ணா, நான் கேள்விப்பட்டேன் அவள் தனியாக தான் இங்கே இருக்கான்ட்டு, அதான் என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பு, அவளுக்காக லஞ்ச் பேக் பண்ணி கொடுத்துருக்கேன், கொஞ்சம் போய் கொடுத்துறேன்னு சொல்லும்போது ஹீரோ வந்து கொஞ்சம் கூட ரியாக்ஷனே கொடுக்க மாட்டாரு. நான் கொண்டு போகிறேன் கொண்டு போகல எதுவுமே சொல்லாமல் நின்றுட்டு இருக்கவும் அப்போ அக்கா ஒன்றே நீ கண்டிப்பாக கொண்டு போக மாட்டேன்னு தெரியும், அங்கிள் வேங் நீங்கள் கொஞ்சம் இதை எடுத்துகிட்டு போயிட்டு அவனோட காரில் மட்டும் வச்சுருங்களேன், கண்டிப்பாக அவன் கொண்டு போக மாட்டான் அப்படின்னு சொல்ல ஹீரோ அங்கே கிளம்பிடுறாரா. அப்புறம் அங்கே இருக்க அங்கிள் வேங்கும் சரி குடும்பமா நானே கொண்டு போய் வச்சுறேன்னு சொல்லிட்டு வேகமாக வாங்கிட்டு ஹீரோ பின்னாடி போயிட்டுருக்காரு. ஒரு பக்கம் நம்ம ஹீரோன்னு ஆஃபீஸ்க்கு கிளம்பி போயிடுறாங்க. அவங்க போனோடனே லிஃப்ட் ஓப்பனில் தான் இருக்கா, வேகமாக உள்ளே போகிறாங்க. அங்கே ஒருத்தர் ஆல்ரெடி நின்றுட்டு இருப்பாரு. அவர் கொஞ்சம் இந்த பல்பு மாட்டுறது ஃபேன் மாட்டுற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்பாரு. அந்த ப்ளூ கலர் டிஷர்ட் போட்டிருப்பாரு. அவரும் புதுசாக வேலைக்கு வந்திருப்பாரு. லிஃப்ட்டில் யாரை பார்த்தாலும் ஹாய் இருப்பான்னு சொல்லுவாரா, ஆனால் யாருமே கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லும்போது மட்டும் ஹீரோயின் வந்து ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்லியாக பேசுவோம். அவர் ஒன்று ஹீரோனை பார்த்து நான் ஸ்டார்டிங்கில் எல்லாருக்கிட்டே பேச ஆரம்பித்தேன், ஆனால் யாருமே என்கிட்ட பேசலை, ஆனால் நீ மட்டும் என்கிட்ட நல்லா பேசுகிற, நான் பல்பு மாட்டினாலும் சரி ஃபேன் மாட்டினாலும் சரி நீ இவ்வளோ நல்லா பேசுவேன்னு சொல்லும்போது ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே நீ பல்பு மாட்டினான்னு ஃபேன் மாட்டினான்னு அது ஒரு வேலை தானே, நான் உங்ககிட்ட எப்பயே போல் ஃப்ரெண்ட்லியாக பேசுவேன்ற மாதிரி ஒரு ஃப்ரெண்டை க்ரியேட் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் ஆஃபீஸ்க்குள்ளே அவங்க டிபார்ட்மெண்ட்டில் போயிட்டு ஏகப்பட்ட ஒர்க்கு எல்லாத்தையும் அவங்களே எடுத்து பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம ஹீரோனை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ரொமோஷனை வாங்குறோம், நம்ம பேர் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி இருக்கணுன்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்களா. அந்த டைமில் ஹீரோட அசிஸ்டன்ட் வேறு கையில் லஞ்ச் பாக்ஸோட நம்ம ஹீரோனோட டிபார்ட்மெண்ட்டை பார்த்து தான் வந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோனை தேடி தான் வந்துட்டு இருப்பாங்க போல். வந்தவங்க வந்து உள்ள ஸ்ட்ரைட்டாக வந்துடுறாங்க. டிபார்ட்மெண்ட் டைரக்டர் வேறு அங்கே நின்றுட்டுருக்காரா. அவரே வந்து நம்ம ஹீரோட அசிஸ்டண்ட்டுக்கு மரியாதை கொடுக்குறாரு. அவ்வளோ பெரிய ஆள் தான் போல். அவங்க உள்ள வந்து ஜூ ஷான்ஷன் எங்கே அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நம்ம ஹீரோனும் இப்போ யார் என்ன திட்டம் வந்திருக்கா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ ஹீரோவோட அசிஸ்டன்ட்டும் நம்ம ஹீரோயினை பார்த்து ஜூ உங்களுக்காக பாஸ் வந்து லஞ்ச் கொடுத்து அனுப்பிச்சிருக்காருன்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கு ஒன்றும் புரியல, என்னடா நடக்குதுங்க, பாஸ் ஒரு சிடு மூஞ்சின்னு நினச்சா லஞ்செல்லாம் கொடுத்து அனுப்புறாருன்ற மாதிரி லஞ்ச் பாக்ஸை வாங்கி வச்சுக்கிட்டு ஓப்பன் பண்ணலாமான்னு பார்த்துட்டே இருக்கும்போது ஹீரோயினை சுற்றி அங்கே இருக்க எல்லா ஸ்டாஃபும் வந்து அந்த லஞ்ச் பாக்ஸில் அப்படி என்னதான் இருக்குமோ அப்படின்ற மாதிரி எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் சைடில் திரும்பி பார்த்தோன்னே அவங்க எல்லாரும் ஐயோ நாங்கள் பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி அங்கேருந்து போகிறாங்களா. அப்போ நம்ம ஹீரோயினும் அவங்க எல்லாரும் அங்கேருந்து போனதுக்கப்புறமா லஞ்ச் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கே போர்க் மீட் இருக்குது. அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயினுக்கு ஒரே குஷியாகிடுது. வாவ் சூப்பராக இருக்குது, நல்ல ஒரு விருந்து தான் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சாப்பிட்லான்னு யோசிக்கும் போது அந்த ஃபுட்டெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் வந்து பிளட்டு கொடுத்தோன்னே நம்ம பிளட்டு வந்து நல்லா ஹெல்த்துக்கு இருக்கணுன்றதுக்காகவே கொடுக்க வேண்டிய ஃபுட்டாச்சேன்ற மாதிரி ஹீரோயின் அதை நினச்சி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஒருவேளை நம்ம பிளட்டு கொடுத்ததுனாலே நம்ம பிளட்டு நமக்கு இன்னும் நிறைய வரணுன்றதுக்காக பாஸ் அதுக்காகவே கொடுத்துருப்பாரு போல, நல்ல பாஸ் நல்ல வருது அப்படின்னு நினச்சிட்டே இருக்கும்போது அடுத்த நாள்லேருந்து நம்ம ஹீரோயின் இருக்கிற டிபார்ட்மெண்ட் இருக்க எல்லா ஸ்டாஃப்ஸுமே நம்ம ஹீரோயின் கிட்ட நல்லா பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் பின்னாடி ரொம்ப தப்பாக பேசியிருப்பாங்களா, அவங்களாம் ஹீரோயின் கிட்ட வந்துட்டு இன்னைக்கு ஏன் கூட சாப்பிடவா, இன்னைக்கு நம்ம நைட்டு டின்னருக்கு போகலாமா, நம்ம வெளியே போகலாமான்ற மாதிரி மாற்றி கேட்க நம்ம ஹீரோனுக்கு ஒரு பக்கம் புரியல. இருந்தாலும் சரி இவங்க ஃபர்ஸ்ட் டைம் வேற கூப்பிடுறாங்க, போய் தான் பார்ப்போமேன்ற மாதிரி ஹீரோயின் ஓகே சொல்லலான்னு போகிறாங்களா. அந்த டைமில் கரெக்டாக ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்துட்டு நான் தான் ஹீரோவோட அசிஸ்டன்ட், அதாவது பாஸோட அசிஸ்டன்ட்ன்ற மாதிரி சொல்லிட்டு பாஸ் இன்னைக்கு உங்களுக்கு லஞ்ச் கொடுத்துருக்காருன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சிரிச்சுக்கிட்டே தான் அந்த லஞ்ச் பாக்ஸையும் கொடுக்குறாங்க. அங்கே இருக்க ஸ்டாஃப்ஸ் எல்லாரும் சரி இதுக்கு மேலே இவ்வளோ கூப்பிட முடியாதுன்ற மாதிரி பாய் சொல்லிட்டு வெளியே கிளம்பிடுறாங்களா. நம்ம ஹீரோனும் என்ன இல்லை போயிட்டீங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்டே இருக்கும்போது அந்த அசிஸ்டண்ட்டும் நம்ம ஹீரோயின் கிட்ட நல்லாவே சிரிச்சு பேசிட்டு தான் அந்த லஞ்ச் எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. நம்ம ஹீரோனும் சரி சாப்பாடு வந்துருச்சு, பாஸ் வேறு கொடுத்து அமைச்சிருக்காரு சாப்பிடுவோன்ற மாதிரி நம்ம ஹீரோனும் அந்த பாக்ஸை வாங்கிட்டு சாப்பிட்லான்ற மாதிரி சாப்பிட்டு முடிச்சிடுறாங்களா. அன்றைக்கி நைட்டு இவங்க எல்லாருமே வந்து நைட்டு டின்னருக்கு போகலான்னு சொல்லியிருப்பாங்களா. அதனால ஒரு கேங்காக எல்லாரும் டின்னருக்கு போயிட்டு ரொம்ப நல்லா பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோனுக்கு வந்த புதுசில் யாருமே அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸே கிடச்சிருக்க மாட்டாங்க. நம்ம ஹீரோயின் பின்னாடி தப்பாக பேசினவங்க தான் நிறைய பேர் இருந்தாங்க. இப்போ நம்ம ஹீரோயினுக்கு 2 நாள் லஞ்சு வந்ததுலேருந்து ஒரே ஃப்ரெண்ட்ஸ் கேங்லாம் பெருசாகிடுச்சு. இது நம்ம ஹீரோனாலே நம்ப முடியல, நம்ம தானே இது உண்மையாகவே நம்ம கிட்ட தான் எல்லாரும் பேசுகிறாங்களான்ற மாதிரி தான் ஹீரோ நினச்சிட்டு இருக்காங்க. நல்லா அன்றைக்கி நைட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயிட்டு நல்லா தூங்கிட்டாங்க போல. காலைல லேட்டாக தான் எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சோடனே அவங்களோட ஆன்ட்டியோட பொண்ணு வந்திருப்பாள் நம்ம ஹீரோனோட அப்பார்ட்மெண்ட்டில் தங்குறதுக்கு. லூலுன்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டே வெளியே போகிறாங்க. லூலு ஆளே காணும். அவளோட ட்ரெஸ் எல்லாம் வேற பேக் பண்ணி வெளியே வச்சுட்டு இருக்கா. நம்ம ஹீரோனுக்கு ஒன்றும் புரியல,
இவ எங்கே போகிறா, இப்படி ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சிருக்காளே, ஒன்றும் புரியலேன்ற மாதிரி மாடிக்கு வந்து ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணி போய் பார்த்தா அங்கே லூலு நின்றுட்டுருக்கா. லூலு பார்த்து நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க, என்ன காலையிலேயே பண்ணிட்டு இருக்கா, உன்னோட ட்ரெஸ் எல்லாம் வேற பேக் ஆகி கிடக்குது, என்ன நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது லூலு அப்போ தான் சொல்கிறா, இனிமேல் வந்து என்னால் உன் கூட இருக்க முடியாது, என்னோட பாய் ஃப்ரெண்ட் கூடயே நான் இருக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன், இந்த கொஞ்ச நாளைக்கு உன் வீட்டில் எனக்கு இடம் கொடுத்தில ரொம்ப தேங்க்யூன்ற மாதிரி சொல்லிட்டு நான் இங்கேருந்து போயிடுறேன், எங்கள் அம்மாவோட ஆசை கூட அதுதான், நான் நல்ல ஒரு ரிச்சான பையனாக கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தான் அவங்கள வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி அவள் சொல்லிட்டு நம்ம ஹீரோனை கட்டி பிடிச்சிக்கிறா. நம்ம ஹீரோனுக்கும் வருத்தமாக இருக்குது, என்னதான் இருந்தாலும் ஆன்ட்டியோட பொண்ணு வந்திருக்கா, வந்த கொஞ்ச நாளே போடுறாள், அதனால சோகமாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினும் லூலு பார்த்து நானே வந்து உன்னோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட ஒன்று விட்டுட்டு போகிறேன்ற மாதிரி ஹீரோயினும் கூடயே போயிட்டு இருக்காங்க. லூலுவும் நல்லா தான் பேசிட்டு வந்துட்டு இருக்கா. அப்போ 2 பேருமே வந்து அந்த பேஸ்கெட் பால் பிளே கிரவுண்ட் இருக்கும்ல, அதை தாண்டி வந்துட்டு இருக்காங்களா. அப்போ ஹீரோயின் வந்து இந்த வாட்டி பார்த்துடுறா. உள்ளே வந்து அவளோட பாஸும் கியூவும் 2 பேரும் மாற்றி மாற்றி பேஸ்கெட் பால் விளையாடி இருக்கிறத பார்த்துட்டு இதுதான் என் பாஸ் அப்படின்ற மாதிரி லூலு கிட்ட சொல்லிட்டு பின்னாடி ஒளிறாளா. அங்கே பார்த்தா 2 பேரும் நல்லா தாவி குதிச்சு விளையாடிட்டு இருக்கானுங்க. அப்போ கியூ வந்து நம்ம ஜூவை நோட் பண்ணிடுறான். நோட் பண்ணிவிட்டு, ஏய் ஜூனியா, ஐயோ சைலண்ட்டாக இங்கேருந்து போயிடுமா, அவன் கண்ணில் மட்டும் பற்றாதேன்ற மாதிரி ஆக்ஷன் காட்ட நம்ம ஹீரோனுக்கு அது புரிஞ்சிடுது. உடனே வந்து ஹீரோயின் வந்து இவர் என்ன போ சொல்கிறாருன்னு தான் நினைக்கிறேன்ற மாதிரி லூலுக்கு அதில் சொல்லிட்டு இருக்காளா. அவர் வந்து தப்பாக நினச்சிக்காத, அவன் சரியான லூஸு, அவன் மட்டும் பார்த்தான் அப்புறம் என்னோட சோலி முடிஞ்சு வேறு பேஸ்கெட் பால் கிரவுண்டுக்காக மாற்றிட்டே இருப்பார் போல், யாருன்னா ஸ்டாஃப்ஸ் பார்த்துட்டா அதை வந்து ஆக்ஷன்லேயே சொல்லவும் நம்ம ஹீரோயின் வந்து புரிஞ்சுக்கிறாங்க. புரிஞ்சுட்டு லூலு கூட வேகமாக அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. கியூ அதை பார்த்து சிரிச்சுட்டே இருக்கான், நல்லா புரிஞ்சுக்கிட்டாலே சொல்லாமலே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டே இருக்கும்போது ஹீரோ ஒன்னே பக்கத்தில் வந்துட்டு, அப்படி என்னத்தை இவன் சைடில் எட்டி பார்த்துட்டு இருக்கான், என்கிட்ட சொல்லாமல் எட்டி பார்த்துட்டு இருக்கான்ற மாதிரி ஹீரோ ஒத்து பார்த்தா ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. கியூ சைடில் பார்த்து, டேய் வார்த்தை இருந்தால் சொல்லிட்டு வாடா, ஏன்டா இப்படி வந்து பயமுறுத்துறன்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தா. அப்போ ஹீரோ கேட்குறாரு, நீ என்ன ஒளிஞ்சு பார்த்துட்டு இருக்க, அதை சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்டா குருன்னு பார்த்துட்டே இருக்காரு ஹீரோ. கியூவும் அதெல்லாம் ஒன்றும் இல்லடா அப்படின்ற மாதிரி சமாளிச்சிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினும் லூலுவை கூட்டிகிட்டு போயிட்டு அவளோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட விட்டுடுறாளா. அவளை வந்து வேகமாக காருள்ள ஏறி உட்காந்துக்கிறா. அப்போது நம்ம ஹீரோயின் வந்து லைட்டாக குனிஞ்சு அந்த பாய் ஃப்ரெண்டுக்கு ஒரு ஹாய் சொல்லாமேன்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே தான் ஹாய் காட்டிட்டு இருக்காங்க. ஆனால் அவன் சரியான திமிரு பிடிச்சவன் போல, இவன் என்ன எனக்கு ஹாய் கட்டுறான்ற மாதிரி கொஞ்சம் கூட கண்டுக்காம சைடில் திரும்பி பார்த்துட்டு இருக்கான். வேணும்ட்டே தான் அப்படி பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இவனை கார் எடுத்துகிட்டு கிளம்பிடுறானா. நம்ம ஹீரோனுக்கு காண்டா வருது, இன்னும் சரியான திமிரு பிடிச்சவனா இருக்கான், ஒரு ஹாய் தானே காமிச்சேன் திரும்ப காமிச்சா என்ன, சே இதெல்லாம் ஒரு மேனஸ்ன்ற மாதிரி இவனுங்க உட்காந்துட்டு இருக்கானுங்க காருக்குள்ளன்ற மாதிரி ஹீரோனுக்கு கோவமாக வருதா. திரும்ப அந்த பிளே கிரவுண்டை தான் க்ராஸ் பண்ணி போயிட்டு இருக்காங்க. போகும்போது இங்கே வந்து கியூ இருப்பாரா அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோனுக்கு லைட்டாக கியூ மேலே இன்ட்ரெஸ்ட் வருது. நம்ம ஹீரோ மேலே வரத்துக்கு பதிலாக கியூ மேலே வந்துட்டுருக்கு. பார்த்துக்கிட்டே போனாங்க, யாரும் காணோம். நெக்ஸ்ட் டே ஆஃபீஸில் வந்து ஒர்க்லாம் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட மாற்றி மாற்றி சுற்றிட்டு இருக்காங்களா. அப்போ கியூ வந்து வெளியே வராரு. வேகமாக அவரோட ரூமை விட்டு வெளியே வராரா. கையில் வந்து லஞ்ச் பாக்ஸ் இருக்குது. அவர் உடனே லஞ்ச் பாக்ஸ்லாம் கொண்டு வந்துட்டு ஹீரோனை பார்த்து ஜூ வெயிட் பண்ணுன்ற மாதிரி லஞ்ச் பாக்ஸை கொடுத்துட்டு, நேற்று நீ எனக்கு ரொம்ப பெரிய உதவி பண்ண, நான் சொல்லாமலே நீ எல்லாத்தையும் புரிஞ்சு எல்லாத்தையும் பண்ணன்ற மாதிரி நேற்று இந்த பேஸ்கெட் பால் பிளே கிரவுண்டில் நடந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்காரா. நம்ம ஹீரோனுக்கா அப்படி நான் என்ன ஹெல்ப் பண்ண இவர் இப்படி சொல்லிட்டு இருக்காருன்ற மாதிரி பார்த்துட்டு அதெல்லாம் ஒன்றில் விடுங்கன்ற மாதிரி சொல்லவும் கியூவும் லஞ்ச் பாக்ஸை கொடுத்துட்டு சாப்பிடுன்ற மாதிரி அங்கேருந்து கிளம்பிடுறாரு. பக்கத்தில் இருக்க எல்லாரும் இவன் என்ன இப்படி எல்லாருக்கிட்டையும் பேசிகிட்டு இருக்கா, பாஸும் இவருக்கு 2 நாளைக்கு லஞ்ச் அனுப்புகிறாரு, கியூவும் வந்து அவராக வந்து லஞ்ச் கொடுக்குறாருன்ற மாதிரி ஹீரோனை பார்த்து என்னடி நடக்குதுங்க, யார்கிட்டடி நீ க்ளோஸாக இருக்கிறன்ற மாதிரி கேட்டால் நம்ம ஹீரோனுக்கு ஒன்றும் புரியல. இன்னும் இப்படி என்ன பொசுக்குன்னு கேட்டுட்டாங்க, இவங்ககிட்ட நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன், நான் இவங்களுக்கு பிளட்டு கொடுத்து தான் ஃப்ரெண்ட் ஆனேன்ற மாதிரி. அதனாலே நம்ம ஹீரோன் அங்கே இருக்க யார்கிட்ட எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக சமாளிச்சுட்டு அங்கேருந்து போயிடுறாங்களா. நெக்ஸ்ட் டே மறுபடியும் வந்து உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு லஞ்ச் வருது. இவங்க சாப்பிட்டுட்டே இருக்கும்போது அங்கே இருக்க எல்லாருமே நம்ம ஹீரோன் ஏதோ வினோதமாக பார்க்குறாங்க. அந்த லஞ்சு சாப்பிடும்போது மட்டும் நம்ம ஹீரோனுக்கா மனசுலேயே நினச்சிக்கிறாங்க, இவங்க இப்படி என்ன பார்க்கும்போது ஏதோ எனக்கு பாண்டா மாதிரி தோணுது நான் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதனாலே நம்ம ஹீரோயின் நெக்ஸ்ட் டேலேருந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா, இனிமேல் வந்து நீங்கள் எனக்கு லஞ்ச் கொடுக்க வேணாம், நானே வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோட அசிஸ்டன்ட் கிட்ட அவங்களே வேகமாக போயிட்டு லஞ்ச் பாக்ஸ்லாம் வாங்கிட்டு அந்த ஆஃபீஸோட மாடிக்கு போயிடுறாங்க. அங்கே தான் யாருமே இருக்க மாட்டாங்கன்ற மாதிரி ஓடிட்டு இருக்காங்களா. ஒரு பக்கம் நம்ம ஹீரோ கிட்ட வந்து அவரோட அங்கிள் வந்து மீட்டிங் போட்டுட்டு இருக்காரு. இவர் வேற ஒரு அங்கிள், அவர் வந்து இந்த மாதிரி ஒர்க்கில் அப்படி போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்க ஹீரோ ஒரு மாதிரி சோகமாகவே உட்காந்துக்கிட்டு நல்லா தான் போயிட்டு இருக்கு, எது கவலை எல்லாம் நீங்கள் படாதீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கவும் அந்த அங்கிளும் சரி பார்த்து எல்லாம் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோன் அந்த பக்கம் மாடிக்கு வந்துடுறாங்க. நம்ம ஹீரோனுக்கு தான் தெரியாதுல்ல, கண்ணாடிக்கு அந்த பக்கம் தான் ஹீரோட ஆஃபீஸ் இருக்கு. அவருக்கு உள்ளேருந்து வெளியே பார்த்தா எல்லாமே தெரியும். அதெல்லாம் எதுவுமே நம்ம ஹீரோனுக்கு தெரியாது. ஏன்னா நம்ம ஹீரோ நினச்சிக்கிறாங்க இந்த பக்கம் வந்து பார்த்தா அந்த பக்கம் எதுவும் தெரியல, அப்போ அங்கேயும் எதுவும் தெரியாதுன்ற மாதிரி நினச்சிக்கிட்டு தான் அவங்க லஞ்சு சாப்பிட வராங்க. ஆனால் ஹீரோ நோட் பண்ணிடுறாரு, இந்த மாதிரி இவ வரது இவ வந்து லஞ்சு சாப்பிட்றது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு.
அந்த பக்கம் நம்ம ஹீரோயின் எதுவும் கண்டுக்கல, யார் நம்மளை பார்த்தா என்னன்ற மாதிரி ஹீரோயின் பாட்டுக்கு எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இதில் கண்ணாடி வேற அந்த பக்கம் தான் நம்ம ஹீரோனுக்கு பார்க்கும்போது நம்ம ஹீரோனோட ஃபேஸே தான் அவங்களுக்கு தெரியுது. அவங்க அந்த ஃபேஸை பார்த்து ஐயோ இந்த மாதிரி பாண்டாவா நான் மாறிடுவேன் போல இருக்கே, நல்ல குண்டாயிட்டேனே இப்படி சாப்பிட்டு சாப்பிட்டுன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோக்கு சிரிப்பே வந்துடுது. என்ன இவ க்யூட்டாக பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரி சிரிச்சிடுவோம். அங்கே இருக்க அங்கிள் வந்து உன்கிட்ட தான்டா நான் பேசிகிட்டு இருக்கேன், என்னடா நான் மதிக்கவே மாட்டேங்கிறா அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு. வேலையை கொஞ்சம் நல்லா பாருடா, எல்லாமே உங்ககிட்ட தான் இருக்குது, இந்த பொறுப்பே உன்னோடது தான், நீ தான் பார்த்துக்கணுன்ற மாதிரி சொல்ல ஹீரோவும் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், நீங்கள் எந்த கஷ்டமும் பட வேணாம், எல்லாம் கரெக்டாக நடக்குன்ற மாதிரி ஹீரோ சொல்லிவிட அந்த அங்கிள் அங்கேருந்து போயிட்டாரு. அப்போ ஹீரோ கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோயின் சாப்பிட்டு முடிச்சதெல்லாம் பார்த்துட்டு இருக்காரா, திடீர்னு ஹீரோயின் வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு, வார்ம் அப் பண்ணலாம் அப்போ தான் வெயிட் போடாதுன்னு சொல்லிட்டு ஏஞ்சி நின்று கண்ணாடி பார்த்து டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடுறாங்க. கூட பாட்டும் வேற பாடிட்டு இருக்காங்களா. ஹீரோக்கு இதெல்லாம் பார்த்தா ஒரு மாதிரி சிரிப்பாக வருது. அன்னைக்கு நைட்டு ஹீரோ வீட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஹீரோட அக்கா என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு குழந்தை பிறந்து 1 மாதம் ஆக போகுதுரா, குழந்தை பிறந்ததுக்கான 1 மந்த் பர்த்டே செலிப்ரேஷன் நம்ம பண்ணணும்ல, எல்லாரும் ஜோடி ஜோடியாக இருப்பாங்க, நம்ம ஃபேமிலியில் நீ மட்டும் பேரே இல்லாமல் இருப்பியா, சீக்கிரம் ஒரு பொண்ணை வந்து கூட்டிகிட்டு வாங்க கூட, இல்லைன்னா நானே ஃபிக்ஸ் பண்ணி விட்டுருவேன்ற மாதிரி ஹீரோட அக்கா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோக்கு வந்து என்ன சொல்லணுன்னே புரியல. அவர் வந்து என்ன இப்படி கேட்டுகிட்டே இருக்கீங்க, அதை அப்புறம் பார்த்துக்கலாம், இப்போ ஒன்றும் அவசரம் கிடையாதுன்ற மாதிரி ஹீரோ சொல்ல, ஆனால் அங்கே இருக்கவங்களும் அதாவது ஹீரோட அக்காவும் அங்கே அக்கா ஹஸ்பண்டும் மாற்றி மாற்றி இதே தான் சொல்லிட்டு இருக்காங்க திரும்ப திரும்ப. நெக்ஸ்ட் டே வந்து ஹீரோ ஆஃபீஸ்க்கு போகும்போது காரில் எதையோ கீழே பார்த்து சிரிச்சுட்டே இருக்காரு. கியூ வந்து நோட் பண்ணிடுறான், இவன் என்னத்தை தான் அப்படி பார்த்து சிரிக்கிறான் தெரியலன்ற மாதிரி. கியூ வந்து கீழே பார்த்தா அந்த காரில் வந்து ஹீரோ வந்து இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸை கூடவே தூக்கிட்டு வந்துட்டு இருப்பார் போல். அதை கியூ நோட் பண்ணிடுறான். ஹீரோவும் அதை பார்த்து சிரிச்சுட்டே இருக்கா. அப்போ கியூவும் என்னடா நடக்குதுங்கன்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவர் ஆஃபீஸ்க்கு போனதுலேருந்து எப்போ லஞ்ச் பீரியட் வரும் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு அந்த டைம் ஆனதுமே போயிட்டு மிரர் கிட்ட நின்றுக்கிறாரு. நம்ம ஹீரோனும் சாப்பிட்றாங்க, பாட்டு பாடுறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க. அடுத்த நாள் மறுபடியும் ஹீரோயின் வரத்துக்கு முன்னாடியே வந்து நின்றுக்கிறாரு. நம்ம ஹீரோனும் வந்து லஞ்ச் பாக்ஸில் தந்துக்கிட்டு சாப்பிடும் போது அந்த இடத்துல ஹீரோ ஒன்று பண்ணுறாரு. என்னன்னா இன்னைக்கு ஹீரோயின் சாப்பிடும் போது அவரும் சாப்பிட்றாரு. ஹீரோயின் உட்காந்துட்டு இருக்காங்களா, இவர் ஆப்போசிட்டில் உட்கார மாதிரி உட்காந்து ஹீரோயின் லஞ்ச் பாக்ஸ் திறக்கும் போது இவரும் திறக்கிறாரு. ஹீரோயின் சாப்ஸ்டிக் எடுக்கும் போது இவரும் எடுக்கிறாரு. எடுத்துகிட்டு ஹீரோயின் எப்படிலாம் வச்சு சாப்பிட்றாங்களோ அந்த மாதிரி தான் சாப்பிட்ணும் இன்னைக்குன்ற மாதிரி நம்ம ஹீரோயின் எப்படிலாம் சாப்பிட்றாங்களோ பொறுமையாக வெயிட் பண்ணி அதை எடுக்கிறாங்களா, நம்மளும் இதை எடுக்கணும்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி எடுத்து சாப்பிட்ருக்காரு. ஏதோ சின்ன குழந்தைங்க மாதிரி தான் பண்ணிகிட்ருக்காரு. ஆக்சுவலி நம்ம ஹீரோக்கு ஹீரோயின் மேலே இப்போத்துலேருந்து இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிச்சு. அடுத்த நாள்லேருந்து ரொம்ப குளிராக வெளியே இருக்குமா, அதனால ஹீரோயின் வரத்துக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இவர் வெளியே போய் உட்காந்துக்கிட்டு இந்த கட்டையெல்லாம் இருக்கும்ல, அது ஒரு சின்ன இரும்பு பவுல் மாதிரி இருக்குது, அதில் ஃபுல்லாக எரிச்சு விட்டுடுறாரு. எரிச்சு விட்டோன்னே அதுலேருந்து நல்லா ஹீட்டு காற்றா வருதா, அதில் நல்லா இவரும் குளிர் காஞ்சிட்டு ஹீரோயின் வர கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வேகமாக உள்ளே போயிடுறாரு. அப்போ ஹீரோயின் வந்துட்டு அதை பார்த்தோன்னே வாவ் நல்ல ஸ்பாட்டில் வந்து சூப்பராக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க, நம்ம வரத்துக்கும் இதுக்கும் கரெக்டாக இருக்குப்பா, இதில் நல்லா குளிர் காஞ்சிக்கலாம், அப்படியே நம்ம சாப்பிட்டுட்டும் இருக்கலாம் சுட சுட அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கையெல்லாம் வேற காட்டிட்டு இருக்காங்க. அந்த குளிருக்கும் அதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கு. நம்ம ஹீரோயின் கையெல்லாம் காட்டி முடிச்சுட்டு கொஞ்சம் சூடு ஏற்றிக்கிட்டு சாப்பிட்லான்ற மாதிரி லஞ்ச் பாக்ஸில் ஓப்பன் பண்ணுறாங்களா. நம்ம ஹீரோ உள்ளே போனவர் கரெக்டாக லஞ்ச் பாக்ஸில் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு ஹீரோனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் சாப்பிட ஆரம்பிச்சோடனே இவரும் சாப்பிட்றாரு. இப்படியே தான் டெய்லியும் நடந்துட்டுருக்கு. அப்போ ஒரு நாள் வந்து ஹீரோக்கு லஞ்ச் டைமில் வந்து ஒரு மீட்டிங் ரொம்ப நேரமாக நடந்துட்டுருக்கா. நம்ம ஹீரோக்கா ஒரே கோவமாக வந்துட்டுருக்கு. அவரும் வந்து டைம் என்னடாச்சுன்ற மாதிரி ஒரு மாதிரி நர்வஸாகவே இருக்காரு. அங்கே இருக்கவங்களாம் இன்னும் வளவலன்னு பேசிகிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோவும் யாரையுமே கண்டுக்காம அவரோட வாட்சையே பார்த்துட்டு இருக்காரு, டைம் ஆயிடுச்சான்ற மாதிரி. இது எல்லாத்தையுமே வந்து கியூ நோட் பண்ணிட்டு இருக்கான். இவன் என்ன மீட்டிங்கில் வந்து மீட்டிங்கை பற்றி கவனிக்காம கையில் இருக்க வாட்சில் டைமே பார்த்துட்டு இருக்கான். இவனுக்கு என்ன பசிக்குதான்ன்ற மாதிரி தான் கியூ பார்க்குறாரு. கியூக்கு ஒரு பக்கம் டவுட்டே வந்துருச்சு நம்ம ஹீரோ மேலே. அந்த பக்கம் ஹீரோயின் ஆல்ரெடி சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க, சாப்பிட்டே முடிக்க போகிறாங்க போல இருக்கு. அவங்க ரொம்ப பசியில் சாப்பிட்டுட்டே இருக்காங்களா ஃபாஸ்ட்டாக. நம்ம ஹீரோ இப்போ தானே மீட்டிங் முடிச்சுட்டு வந்துட்டே இருப்பார். உள்ளே வந்தவர் நம்ம ஹீரோயின் வந்துருப்பாளன்ற மாதிரி வேகமாக வர்றாரு. கையில் இருக்க ஃபைலெல்லாம் டேபிளில் தூக்கி போட்டுறாரு. சே இப்படி ஆயிடுச்சு, டைம் ஆயிடுச்சு, நல்லா இவ கூட சாப்பிட முடியலன்ற மாதிரி கோவத்தில் தான் வந்து எல்லாத்தையும் தூக்கி அடிச்சிட்டு இருக்காரு. வந்தவர் லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் எதுவுமே ஓப்பன் பண்ணல. ஸ்ட்ரைட்டாக மிரருக்கு முன்னாடி போய் நின்றுட்டு அவர் சாப்பிட்டாலா இல்லையான்னு பார்த்துட்ருக்காரு. எட்டி பார்த்துட்ருக்காரு. ஃபேஸ் வேறு கிளியராக தெரிய மாட்டேங்குதா. அங்கே அந்த கிளாத் மாதிரிலாம் இருக்குல்ல, அதை வச்சு தானே க்ளோஸ் ஆகிருக்கும் உள்பக்கம், அதெல்லாம் வேற கொஞ்சம் தள்ளி விட்டுட்டு பார்த்துட்ருக்காரு நம்ம ஹீரோனை. நம்ம ஹீரோயின் சாப்பிட்றத பார்க்கறதுல இவருக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். என்னதான் கோபமாக இருந்தாலும் யார்கிட்டையும் பேசாமல் இருந்தாலும் நம்ம ஹீரோனை பார்த்து அவரே சிரிச்சுக்கிறாரு. அப்போ இவரும் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடுறாரா. அப்படியே வந்து கொஞ்ச நாளைக்கு இப்படி சாப்பிட்றத பார்க்குறது மாற்றி இப்படி தான் போயிட்டுருக்கு. 2 பேருக்குள்ளே கான்வர்சேஷனில் எதுவும் நடக்கலை. அப்போ இவர் வந்து வெளியே வந்து எட்டி பார்க்குறாரு. அங்கே பனி பொழிஞ்சிட்ருக்கு.
நம்ம ஹீரோயின் வந்து நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு, நம்ம ஹீரோயினுக்கு தான் ஸ்னோனாலே ரொம்ப பிடிக்கும்ல, ஹீரோ வந்து வெறுமணிக்கு பார்த்துட்டு தான் இருக்காரு. ஆனால் நம்ம ஹீரோயின் வந்து அதில் கையிலலாம் பிடிச்சி விளாட்றதுக்கு நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப பிடிக்குமா, அவங்க பாட்டுக்கு கையெல்லாம் நல்லா தூக்கிக்கிட்டு போயிட்டு அந்த ஸ்னோவில் நின்று விளையாட ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோயின் வெளியே அதை ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் என்ன வெளியே ஃபீல் பண்ணுறாங்களோ அதை பார்த்துக்கிட்டே ஹீரோ உள்ளே நின்றுட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் என்னாச்சுன்றதை நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். இந்த எபிசோடோட எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு அடுத்த எபிசோடு பார்க்கலாம். பை கைஸ்.